போன எக்ஸாம்பிளில் நம்ம வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரேங்க் போடுறத பற்றி பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் அதை விட காம்ப்ளிகேட்டடாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னுடைய நீட் என்னென்னா, இந்த டேர்ம் 1 மார்க், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 மூணையும் ஆட் பண்ணணும். அதுவும் எனக்கு இந்த தமிழ் மார்க் தனியாக, இங்கிலீஷ் மார்க் தனியாக, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனியாக, தனித்தனியாக யார் யார் ஃபஸ்ட் வந்திருக்கா, யார் யார் செகண்ட் வந்திருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ மொத்தம் எனக்கு 6 லிஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். அந்த 6 லிஸ்ட் என்னன்னா, ஸோ இந்த டேர்ம் 1ல் தமிழில் யார் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரில 3 டேர்முக்கு சேர்ந்து தமிழில் யார் ஃபஸ்ட்டு, இங்கிலீஷில் யார் ஃபஸ்ட்டு, மேத்ஸில் யார் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி டோட்டலில் யார் ஃபஸ்ட்டு, 3 டேர்முக்கு சேர்ந்து நம்ம வந்து ஒரு டேர்முக்கு தனித்தனியாக போட்டுருந்தோம். அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக வந்து போடணும். அது வந்து எப்படி போடுறது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு 3 ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லூப் ப்ரோக்ராம் இருக்குது. போன எக்ஸாம்பிள் பார்த்து அதே மாதிரி தான். ஒரு இன்டென்ஸ் ஆஃப் 1,4 ஒரு ஃபோல்டர் டைரக்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் நேம் மட்டும் 1 to 3 சேஞ்ச் ஆகும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஃபார் லூப் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் ரன் பண்ணுவோம். ஓகே, ஒரு டைம் ரன் ஆகல, 2 கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆகிருக்கு. ஒரே ஒரு லிஸ்ட்டில் ஃபுல்லாக ரீட் லைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் /t யூஸ் பண்ணி பிடிச்சி ஒரு சப்லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்லிஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சப்லிஸ்ட்லேயும் எனக்கு இந்த 2 நேமையும் சேர்த்து இனிஷியல் போட்டு வரணும். இந்த 5 தனி லிஸ்ட் ஆகணும். மார்க்குக்கு 2வது ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, இனிஷியலோட வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்து இங்கே கீழே அப்பாண்ட் கொடுத்து நடுவில் ஃபார் லூப் கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு லிஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஃபார் லூப்பை கட் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ளே போடுவோம். இதுதான் ஃபார் லூப்பு. நம்மக்கிட்ட கண்டிஷன் எதுவும் இல்லை. 2 லிஸ்ட் இருக்குது. இந்த 2ஐயும் நம்ம அப்பன் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லிஸ்ட்டோட வேல்யூ வந்து போட்டுடலாம். ஒரு கமா போட்டுட்டு இந்த லிஸ்ட் இங்கே போட்டுடலாம். இப்போ இந்த 2 சேர்ந்து ஒரு டப்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் இல்லை. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எதுக்கும். ஓகே, அதே ஹெட்டிங் தான் வருது. இப்போ இந்த இஜெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நமக்கு ஒய்ன்னு இருக்குது. ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு. இப்போ நம்ம டைரெக்டாக இதை அப்படியே தூக்கி அங்கே போட்டுடலாம். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக இப்போ நம்ம இந்த ஒய்யும் தேவையில்லை, இதே நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோன்னா நமக்கு வந்து சரியாக போயிடும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒய். ஒரே லைனில் நம்ம வந்து ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்பை முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒய்ன்றது நமக்கு வந்து முதல் ஃபைலோட லிஸ்ட்டு தான். இப்போ 2வது ஃபைலோட லிஸ்ட்டு இந்த ஃபார் லூப் போடும்போதும் அதே ஒய்யில் தான் நமக்கு சேவ் ஆகும். இப்போ இங்கே 4 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அதே இடத்துல திரும்ப சேவ் ஆனதுனால ஓவர் ரைட் ஆகிட்டே வரும். அப்போ நமக்கு ஒய் வந்து யூஸ் கிடையாது. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு லிஸ்ட்டு தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஓவரால் இந்த ஒய் அப்பன் பண்ணிடுறேன். அதனால என்ன ஆகும்னா, இந்த ஒய் இந்த ஓவரால் போயிடும். நெக்ஸ்ட் லூப் வரும்போது இந்த ஒய் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ நம்ம ஒய் அக்சஸ் பண்ண முடியாது, நம்ம ஓவரால் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 3 லிஸ்ட்டோட மொத்த டேட்டாவும் அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் 3மே சேர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. டெர்மினலே எனக்கு தெரியல, ஏன்னா இது 3 லிஸ்ட்டுமே சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அன்பேக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால்ன்றது மொத்தம் 3 ஃபைலும் சேர்ந்து டேட்டா ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான லிஸ்ட்டும்
இது நம்ம இங்கே அன்பேக் பண்ணியிருக்கோம். அன்பேக் பண்ணனால டேர்ம் 1ன்றது ஃபஸ்ட்டுக்கு சேவ் ஆகும், 2ன்றது செகண்ட் லிஸ்ட்டு, 3ன்றது தேர்ட் டேர்மோட லிஸ்ட்டு. டேர்ம் 1 மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ஓகே, எனக்கு ஓரளவுக்கு இப்போ டேர்ம் 1க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நெஸ்டட் டப்பிள் இருக்குது. இந்த டப்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேமும் ரெண்டாவது ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ எனக்கு தேவை இந்த லிஸ்ட்டை வந்து நான் எடுக்கணும். அதே போல் டேர்ம் 2லையும் இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டை எடுத்து ரெண்டையும் கூட்டணும். அதுதான் என்னுடைய எய்மு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ ஃபார் ஐட்டம் டேர்ம் 1 பிரிண்ட் ஐட்டம் கொடுங்க. அப்போது இந்த ஐட்டம்ன்றது இந்த டேர்மில் என்னவா இருக்குன்னு தெரியும் நமக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ன்றது நமக்கு ஒரு டப்புளாக இருக்குது. ஸோ இந்த டப்பில் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், நேம் கமா மார்க் லிஸ்ட்னு பிரிக்கலாம். இதே போல் எனக்கு டேர்ம் 2ஓட மார்க் லிஸ்ட்டும் டேர்ம் 3ஓட மார்க் லிஸ்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜிப்பில் 3 ஐட்டம் கொடுத்தனாலே நமக்கு வந்து 3 ஐட்டம் வந்துடும். ஸோ நேம்ன்றது எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்கும். அதனால் நம்ம நேம் கொடுத்துறோம். ஏன்னா இப்போ நேம் 1 நேம் 2ன்னு கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். நேம் 1 ஈக்குவல் டு நேம் 2 ஈக்குவல் டு நேம் 3 தான் இருக்கும். நம்ம சும்மா நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக வந்திருக்கு. நம்ம கரெக்டாக அன்பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரொசீஜர்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த மாதிரி பண்ணணும் வந்து. இதுதான் கோட் ரைட்டிங் ப்ரொசீஜர். நம்ம ஒரே எடுத்தோடனே கட்டன்னு இந்த மாதிரிலாம் எழுதிட முடியாது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இப்போ நம்ம நேமையும் டேர்ம் 1 மார்க் லிஸ்ட், டேர்ம் 2 மார்க் லிஸ்ட், டேர்ம் 3 மார்க் லிஸ்ட் இந்த 3ஐயும் பிரிச்சிருக்கோம். இது கீழே வந்து நம்ம இந்த 3ஐயும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க் லிஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒரு லிஸ்ட்டு தான். அப்போ மார்க் லிஸ்ட் 1ல் நம்ம ஒன்றா ரன் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு மார்க் லிஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஃபார் லுக்குள்ளே ரன் பண்ணும்போது மார்க் அப்படின்றத வந்து இந்த 77 ஃபஸ்ட்டு லுக் ரன் ஆகும்போது இந்த 77 எடுத்துக்கணும், 2வது ரன் பண்ணும்போது இதை எடுத்துக்கணும், 3வது ரன் பண்ணும்போது இதை எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய நீடு என்னென்னா இந்த மார்க்கையும் டேர்ம் 2ல் இதே பையன் எடுத்த இந்த மார்க்கையும் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈக்குவல் டு மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2 ப்ளஸ் மார்க் 3 கொடுத்துருக்கேன். ஏன்னா மார்க் 2 அப்படின்றது மார்க் லிஸ்ட் 2ல் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வரும். மார்க் லிஸ்ட் 3ல் இருக்கக்கூடியதும் மார்க்னு எடுத்துருக்கேன். ஸோ டோட்டலில் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டோட்டல் நம்ம மெத்தட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு 6 வந்திருக்கு. இது தமிழ் டோட்டல், இங்கிலீஷ் டோட்டல். ஸோ 6 வந்திருக்கு. அப்போ நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டோட்டல் மார்க் கரெக்டாக எப்படி 6 வருதுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து எம்டி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்போ இது முடிஞ்சு அடுத்த ஐட்டத்துக்கு போகும்போது அது என்ன ஆகும்னா மறுபடியும் எம்டி லிஸ்ட் ஆயிரும். அதனால தான் கரெக்டாக 6 வருது. இல்லாட்டினா மொத்த ஐட்டம் நமக்கு அப்பண்ட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம எம்டி லிஸ்ட் இருந்தாலே நம்ம இது மொத்தத்தையும் சேர்த்து நம்ம ஒரு காம்ப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஃபார் லூப் ஒத்துக்கணும். ஃபார் லூப்புக்கு முன்னாடி நமக்கு வர வேண்டிய இப்போ டோட்டல் மார்க்ன்றது ஒரு லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணணும் பார்த்தா இந்த நேம் வச்சு தான் ட்ரேஸ் பண்ண முடியும். அதனால் நான் நேமை சேர்த்து ஒரு டப்பிள் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் மார்க்குக்கு ஒரு நேமு, இங்கிலீஷ் மார்க்ஸ்க்கும் அதே நேமு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மொத்தம் 6 ஐட்டத்துக்குமே நேம் வந்து எனக்கு ஒரு டப்பில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த 6 ஐட்டத்தையும் நான் சப்ஜெக்ட் வைஸு தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டோட்டல் மார்க்ன்றது இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு இல்லையா, அதனால் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு எல்லா லிஸ்ட்டும் வரும்.
அதே நம்ம ஃபார் லூப்புக்கு வெளியில் வந்து அந்த டோட்டல் மார்க் அப்டேட் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக என்ன ஸ்டூடெண்ட் இருக்கானோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் மட்டும் தான் வருது. அதனால் நான் இங்கே ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த எம்டி லிஸ்ட்டில் வந்து இந்த டோட்டல் மார்க் அப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோட்டல் மார்க்கை வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பிரிண்ட் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எல்லா ரெக்கார்டும் வந்துடுது. இப்போ இதுதான் ஃபைனலைசர் ரெக்கார்டு. இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை நம்ம இதுக்கு மேலே எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ரெக்கார்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் பிரிண்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டுன்றது நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணால் அந்த டோட்டல் மார்க்கை தான் வருது. ஸோ நமக்கு இதை மட்டும் அக்சஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 சப்ஜெக்ட் இல்லையா? இந்த சப்ஜெக்டில் இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை மட்டும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நம்ம தனித்தனியாக பிரிச்சாச்சு. 6 சப்ஜெக்டையும் 6 சப்ஜெக்டில் சேவ் ஆகிடுச்சு. தமிழ் பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி இது டுப்பிளாக இருக்கிறதுனால நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதையும் நம்ம சப்லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்றது ரீசன் தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா தமிழ் ரெக்கார்ட் 0ன்றது நமக்கு ஓவர் ரைட் ஆகிட்டே வருது. ஃபார் லூப்புக்கு வெளியில் பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம கடைசி ஐட்டம் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம டோட்டல் எப்படி அப்பன் பண்ணுமோ அதே மாதிரி வெளியில் இருக்க ஒரு ரெக்கார்டில் நம்ம அப்பன் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டினா இந்த தமிழையே நம்ம ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் 0 ஃபார் ரெக்கார்ட் இன் ஸ்டூடெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு கொடுத்துருக்கேன். தமிழுக்கு, இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே. இது வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ நம்ம தமிழ் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தமிழை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 96 வந்து டாப்பில் வந்திருக்கு, 280 கடைசியில் வந்துருக்குது. நமக்கு உள்டால வந்து இதே மாதிரி நம்ம ஒன்றே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது டோட்டல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெக்கார்டு அப்படின்றது நம்ம வந்து நேமோட தேவையாயிருக்கு. இப்போ தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மார்க்கு நேம் அந்த மாதிரி சேவ் ஆகிருக்கு. அதனால் நம்ம டோட்டலை வந்து டைரெக்டாக ரெக்கார்டை வச்சு கூட்ட முடியாது. அதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன். இந்த ஃபார் லூப்பில் இதில் இருக்க மாதிரியே வெளியில் எடுத்து போட்டிருக்கேன். டோட்டல் வெளியே ஈக்குவல் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த 0 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி டோட்டல் வெளியில் போட்டுடுறேன். 6 ரெக்கார்டு வரும். ஸோ இந்த லூப் வந்து 6 டைமில் ரன் ஆகும். I0 அப்படின்றதுல நமக்கு வந்து நம்பர் இருக்குது. I1 அப்படின்றதுல நமக்கு நேம் இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக அந்த டோட்டல் வேல்யூவோட நான் ஒரே ஒரு நேம் மட்டும் சேர்த்து போடுறேன். ஏன்னா எல்லா ரெக்கார்ட்லேயுமே 6 நேமும் 6 வேல்யூவும் இருக்குது. நமக்கு வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அதனால் 0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம 1 2 3 4 5 வரையும் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரிண்ட் டோட்டல் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து டோட்டல் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மொத்தம் 7 லிஸ்ட் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் டோட்டல் 7 லிஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 7 லிஸ்ட்டையும் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபைலில் ரைட் பண்ணணும். ஸோ முதல்ல நான் நம்மளை ரைட் பண்ணுறேன். நேமும் வருது. ஸோ அஸ்யூஸ்வலே பண்ணிடலாம். ரேங்க்கு, நேமு, அதுக்கப்புறம் மார்க், இந்த மாதிரி.
தேவைப்படுற பிரிண்ட் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்தாச்சு. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டூடெண்ட் தமிழ் அப்படின்ற ஒரு இதில் வந்து ரைட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கும் ஒரு சப்ஜெக்ட்டும் நம்ம தனித்தனியாக ரைட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இது மொத்தத்தையும் நம்ம ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே மேலே இருக்கணும். நம்ம இம்போர்ட்டு கீழே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே இங்கேருந்து தான் நமக்கு இதே ஆரம்பிக்குது. ஸோ இதுவரையும் ஃபங்க்ஷனு இந்த ஓவரால் வந்து நமக்கு நார்மல் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த தமிழ் வந்து நம்ம ஒன்றுக்கும் சேஞ்ச் பண்ணணும். தமிழ் இருக்க இடத்துல இங்கிலீஷ்னு வரணும். இங்கிலீஷ் கொடுத்தா இங்கிலீஷ்னு வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்குன்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபைல் நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் வரும். ஸோ அது வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக சொல்லலாம். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ், இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதை கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஃபைலில் வந்து ரைட் ஆகிடுது. இந்த ரெண்டு தான் நம்ம தமிழ்ன்ற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம். அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வேறு ஒரு ஃபைல் நேமில் வந்து ரைட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது வந்து சேம் தான். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ரைட் சப்ஜெக்ட்டு. ரைட் சப்ஜெக்டில் நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா ஒரு லிஸ்ட்டும் நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்ம உதாரணத்துக்கு இங்கிலீஷே கொடுத்து பார்க்கலாம். இங்கிலீஷ் ஸ்ட்ரிங் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த டைரக்டரியில் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் டேட்டா இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஃபைலு இங்கிலீஷ் லிஸ்ட்டோட ரெடி ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்னு நமக்கு ஒரு லிஸ்ட் ரெடியாக இருக்குது. இங்கிலீஷில் யாரெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்காங்களோ அந்த லிஸ்ட் வந்து நமக்கு சார்ட் அவுட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் போட்டுடலாம். இந்த ஃபார் லூப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதையும் நம்ம ஒரு லிஸ்ட்டாக ஆட் பண்ணி வச்சுருந்தா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டையே வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும். லிஸ்ட்டு அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபார் லூப்புக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த எல்எஸ்டின்றது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸை குறிக்கும். ஸ்ட்ரிங்குன்றது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கை குறிக்கும். இப்போ நம்ம பாஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டையும் ஸ்ட்ரிங்கையும் பாஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து 7 டைம் லோட் ஆகும். இந்த ஃபார் லூப்பு 7 டைம் வந்து இந்த ரைட் சப்ஜெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த 3 டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் டேபிள் இதை வச்சு நம்ம இவ்வளோ அவுட்புட் டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிளில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.